பாருங்க, நாங்கள் இந்த விஜயில் கடைக்கு சாமான் எடுக்க வந்துங்க. ரொக்கமாக எடுக்கிறது இந்த உண்டியல்கள், கப்புகள், தடிகள், பாசுகள்னு சொல்லி உபவில்லியெல்லாம் எடுக்கிறது. நாங்கள் இப்போ உபவில்லிக்கு வந்திருக்கிறோம் சாமான் எடுக்கிறதுக்கு. இங்கே வந்து சூப்பர் ப்ரோமோ, அதாவது வந்து கடைகளுக்கு ரொக்கமாக எடுக்கலாம். 100 ரூபா 200 ரூபாய்க்கு மாதிரி தான் சாமான் எடுக்கணும். சில்லறை எடுத்தால் தரமாட்டாங்க. சரியோ, நாங்கள் இப்போ கடைக்குள்ளே போகிறோம். சரியா, கடைக்கு போய் காட்டணும். நாங்கள் இப்போ ஒரு கடையில் எடுத்துட்டோம் சாமான். அதை வந்து நாங்கள் ஏற்ற போகிறோம். ஏற்றிட்டு இன்னொரு கடைக்கு என்ன போகிறோம். ஏன்னா சுபம் இன்னொரு கடைக்குள்ளே போகிறோம். போயிட்டு காட்டுறோன்னா உங்களுக்கு ஐயோ, நாங்கள் வந்து இப்போ கடைக்கு சாமான் இருக்கிறோம். இது வந்து நீங்கள் சரியா, இந்த சாமான் எடுக்க போகிறோம். நாங்கள் இது வந்து ரொக்கமாக இருக்குது. வெளியால் அண்டம் அடிக்க மாட்டாங்க. நாங்கள்லாம் போய் பார்க்கணும், பார்த்துருக்கணும். இந்த உண்டியல் ரொக்கமாக இருக்குது. இங்கெல்லாம் கடைகளுக்கு ஹோல்சேலாக தான் வாங்கலாம். சரியோ, நாங்கள் வந்து சித்தாயாக ஒன்றும் வாங்க முடியாது, பெட்டிகளாக தான் வாங்கலாம். ஓகே, பெட்டி கணக்கெலாம் சாமான் வாங்கலாம். இது சீனா நாட்டை சேர்ந்த உறவினர்கள் நான் இந்த கடையை கூட வச்சிருக்கிறோம். இது வந்து ரொக்கமாக நாங்கள் வேண்டிட்டு போய் நாங்கள் எங்களோட கடைகளில் வச்சு நாங்கள் விற்கிறது. சரியோ, ரொக்கமாக வேண்டிட்டு சில்லறை நாங்கள் விற்கிறது. இங்கே வந்து நீங்கள் 100 ரூபாய்க்கு மேற்பட்டு தான் வந்து சாமான் எடுக்கலாம், சில்லறையாக எடுக்க முடியாது. சரியோ, அது எப்படி பல கடைகள் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தேவையானது எடுக்கலாம். சரியா, ஒரு உதாரணத்துக்கு இதில் ஒரு இதை எடுக்கணும்னா நீங்கள் ஒரு 5 கோழிக்கு மேற்பட்டு தான் எடுக்கலாம். ஆனால் நீங்கள் 100 ரூபாய்க்கு மேற்பட்டு தான் எடுக்கலாம் சாமான். சரியோ, நாங்கள் எடுக்கிறது வந்திருக்கிறோம் எல்லாம் இது வந்து பாருங்கள். ஒரு உதாரணத்துக்கு 35 சென்டியும் போட்டிருக்கான். இந்த இது நாங்கள் இப்போ கொண்டு விற்கிறோன்னு சொன்னால் எப்படியும் 2 வருஷம் 90 வருஷம் விற்கணும். ஏன்னா இவர்களுக்கு வந்து டேக்ஸ் இல்லாமல் தான் தருவார்கள். நாங்கள் கொண்ட கேஸில் அடிக்கும்போது டேக்ஸ் வரும். சரியோ, நாங்கள் கேஸில் அடித்து தான் கொடுக்கணும். அப்போ அது டேக்ஸ் வரும் நிச்சயமாக. நாங்கள் 2 வருஷத்துக்கு குறையாக விற்கணும். இது வந்து 1 2 எடுக்கிறது தித்தாயா. இது எடுக்கிறது வந்து நீங்கள் ஒரு பண்டலாக ஒரு பெட்டியாக அப்படி தான் எடுக்கணும். என்ன வேணுமோ எனக்கு என்ன ஸ்டேட், இங்கே என்ன ரெஸ்டாரண்ட் சாமான் எடுக்க போகிறீங்களா, இல்லை கடைக்கு எடுக்க போகிறீங்களா, இல்லை என்ன ஐட்டம் வேண்டாலும் இருக்குது. நான் பாருங்கள், ஒரு வாரத்துக்கு பிள்ளைகள்கிட்ட விளையாட்டு சாமான் இருக்குது. நாங்கள் ப்ளஸ் ஐட்டங்கள் இது வந்து ஒரு கடை. இந்த ஐட்டங்கள்லாம் கூட இருக்கும். இன்னொரு கடைக்கு போன வேண்டாம், அங்கே வேறு ஐட்டங்கள் இருக்கும். சரியா, எங்களோட கோப்பியல். சரியா, நீங்கள் ஸ்கூலுக்கான தேவையான சாமான்கள், விளையாடிக்கிற டிக்கெட்டு, பில், புத்தகம், விளையாட்டு சாமான், ஆணி ஐட்டங்கள், இது 10 கிடைக்கூடிய சாமான்கள், கொச்சு ஐட்டங்கள் சகலம் இருக்குது. நீங்கள் இதில் அவங்க அடிக்கங்க, நீங்கள் சொன்னால் அவங்க பெட்டி பெட்டியாக தருவாங்க. இதில் நீங்கள் எடுக்கலாம். இப்போ இதில் 2 கொண்டு எடுக்கலாம். ஆனால் 100 ரூபாய்க்கு குறையாமல் நீங்கள் எல்லா சாமானும் சேர்த்து எடுத்திருக்கணும். எடுத்தால் தான் விடுவாங்க, தருவாங்க. இல்லைன்னு சொன்னால் தர மாட்டாங்க. சரியா, நாங்கள் இப்போ ஒரு கடையில் எடுத்து ஏற்றிட்டோம். இல்லை, இப்போ இன்னொரு கடைக்கு வந்திருக்கிறோம். பாருங்க. ஓகே,
இதுகள் வந்து அந்த பேக் பின்னுவாங்க, தொப்பி பின்னுவாங்க, அந்த நூல் கட்டு. சோப்பு சோப்பு டப்பா, நம்ம ஊரில் சோப்பு டப்பா, அதில் வேறு வேறு ஐட்டங்கள் இருக்குது. சரியா, கத்திரிக்கோள் இது அந்த தையலுக்கு பயன்படுத்துறது, அப்படி ஒன்று இருக்கு. ஓகே, இது சாப்பாடு டப்பாக்கள். கொஞ்சம் நேரம் எது உதவிக்கிறேன் கேட்குறது. ஓகே,